மம்முக்காவோட டர்போ ஒத்துக்கிட்டேன். டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி இது? ஆமாம் சார், மம்முக்கா எனக்கு பிடிக்கக்கூடாது சார். சார் எனக்கு அவர் பிடிச்சிருச்சு சார், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ செட்டுக்கு ஃபோன் பண்ணேன் சார், என் டேரக்டர் நான் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணாமல் அவங்க ஸ்டேஜ் விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட் வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டாரு, சூப்பராக பார்த்துட்டாரு. அது ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசணும்னு சொன்னாங்க சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அந்த டேரக்டர் வந்தார். இட்ஸ் ரெஸ்பெக்ட் வாட் இஸ் தேர். சார் நீங்கள் மம்முக்கா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேன் சார். நல்ல சார் எப்பயுமே சார் நான் இது நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுட்டு இருக்கேன் சார். நான் இந்த எக்கம் வெட்டுகளை சொல்லுங்கள் சார். காத்தோட 2 வருஷத்துக்கு அதிரப்பள்ளி வந்தபோது மம்முட்டி சார் இருந்தாலும் சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில், அபவுட் லீவ். ஸோ நான் கேட்டேன், சார் வந்து பார்க்கலாமா கேட்டேன். அது டேக் ஒரு ஃபோட்டோ. என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சி தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன், அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி, மம்முட்டி சாரும் சரி, 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த 10 ஸ்கிரிப்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன். நான் அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க. சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சோம், மம்முட்டி சார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டிஸ் நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி ஐ டிட் இட். ஸோ டர்போ 2ல நீங்கள் இருப்பீங்களா சார்? உங்களோட இன்டென்ஷன் இதுதாங்க. இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியும் சார். ലാസ്റ്റിലെ ക്ലൈമാക്സിൽ ആ ശബ്ദം കൊണ്ട് മാത്രം മലയാളി ഓഡിയൻസിന് ഇത് വിജയ് സേതുപതിയുടെ ശബ്ദമാണ് മനസ്സിലായത്. சார் நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த வேற விக்ரம் வேற வேற ஒரு நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்து பாரு சார், எந்த ஈகோ இல்லாமல் இது பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது. ஸோ எவ்ரிதிங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்களே, என்னோட மம்முட்டி சார் எடுத்து பண்றாருன்னா ஏதோ ஒரு மரியாதை மேல வருது, ஒரு பர்சனல் வருது இல்லை, அதெல்லாம் யோசிக்காம ஒருத்தர் பண்றாருல. ஸோ இதை கூட நான் லேர்ன் பண்றேன்னு சொல்றேன். புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா நீங்க வளர்ந்தவங்க எந்த இதுவும் பார்க்காம வெளியூட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பெரிய இருக்குது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். மும்பையில் வந்து நான் தண்ணீர் பாட்டிலில் அந்த அதுக்காக சொன்னாங்க. நான் வந்து நான் பர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். ஆஃபீஸில் ஃப்ரேம் போட்டு வச்சு ஒரே ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஒரு விஷயம் நீ கண்டுக்கு ப்ரூஃப் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க தான் சார். எவ்ரி டைம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உங்க நான் சிரிச்சு பேசுகிறேன்ல, ஆனால் உங்கள் கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதையாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணும். அதெல்லாம் ஒரு முறை கேமரா முடிக்கணும் ரொம்ப பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குறது என்ன வச்சுருக்கேன், டைரக்டர் சீன் எழுத சொல்லும் போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறை கொஸ்டின் சார், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிடுன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இது என்ன சார் நான் வந்து வர்றது. ஸோ இட் இஸ் அந்த நான் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் எதுவும் நடக்கல சார், இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார், உங்கள் முகங்களில் ஒரு சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கேள்வி பதில் செஷனே செத்துரும் சார். புரிஞ்சுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் ஒருத்தர் வந்து என்னோட விஜய் விஸ்வநாத் சொல்லிட்டு அவர் மலையாளி தான். ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் பேர் மாதிரி. நானும் அவரும் ஆரம்பம் ட்ரை படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் இருக்குதான்னு சொன்னார். ஆரம்பம் ட்ரை தான் ஃபஸ்ட் நான் டயலாக்
அவரோட சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே எழுதுனேன் சார். ஓகே, அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னா, ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே கதவை முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தங்கெல்லாம் அவங்க கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நான் நடந்ததுக்கு மட்டும் தான் வந்துட்டு இருக்கான். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி, நான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் இது டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இது ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ். அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயும் இறங்கும்போது ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண இருக்கலாம் சார், அவர் பல கோடிகள் அறுபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருது சார், அதோட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார், சத்தியமாக கிடையாது சார். அதோட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்துக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தட்ஸ் கிஃப்ட் சார். പടത്തിലെ പോലെ നായകന് പ്രതികാരം കിട്ടാൻ പറ്റിയിരുന്നെങ്കിൽ നടിക്കുവാണ് നമുക്ക് സിനിമ കണ്ടിരുന്നു എന്ന് വിചാരിക്കുന്നു. മമതയ്ക്ക് എന്തായിരുന്നു ആഫ്റ്റർ മഹാരാജ കണ്ടതിന് ശേഷം? കാരണം ഇതിൽ സോഷ്യൽ കോസ് കൂടി സംസാരിക്കുന്നുണ്ട്. ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടമായത് അതിന്റെ ക്ലൈമാക്സിലെ ഡയലോഗ്സിന്റെ റൈറ്റിംഗ് ആണ്. അപ്പൊ നിങ്ങൾ എത്രമാത്രം നിങ്ങൾ സൂക്ഷിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് എനിക്കറിയില്ല. ആസ് എ വുമൺ വാട്ട് ഐ ലൈക്ക് ടു സേ ഇസ് അതിന്റെ എൻ്റെ എത്ര പേര് ഇവിടെ പടം കണ്ടു എന്ന് എനിക്കറിയില്ല, പക്ഷെ അതിന്റെ ലാസ്റ്റ് പറയുന്ന ഒരു വേഴ്സ് ബേസിക്കലി നമ്മുടെ ലൈഫിൽ എത്രയോ ഇതുപോലെ ഇൻസിഡൻസ് സംഭവിച്ചിട്ടുണ്ട് where there is a prey and there is a predator. പക്ഷെ how often does the prey actually get to see the face of the predator and നാല് വാക്ക് അങ്ങോട്ടേക്ക് പറയാനുള്ള ഒരു അവസരം എത്ര പേർക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടാവും, റൈറ്റ്? സോ ഓൾസോ ദ വേ ഇൻ വിച്ച് ഷീ സേസ് ഇറ്റ്, റൈറ്റ്? ഞാൻ നിങ്ങൾ എനിക്ക് ദാനം ചെയ്ത എൻ്റെ ലൈഫ് ഞാനാണ് നിങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് പിച്ചി കൊടുവേ அந்த மாதிரி பேசுகிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக தோணிச்சு. So there are just too many reasons for me to have fallen down the script in itself. പക്ഷേ ഇതിൻ്റെ ക്ലൈമാക്സ് എങ്ങനെയാണ് എഴുതി വരാൻ പോകുന്നത് സത്യം പറയണമെങ്കിൽ ക്ലൈമാക്സ് ഷൂട്ട് ചെയ്യുന്ന സമയം വരെ ആർക്കും അറിയില്ലായിരുന്നു. ഇതാണ് സത്യം. ഇറ്റ് വാസ് നോട്ട് റിട്ടൺ, ഇറ്റ് വാസ് റിട്ടൺ ഓൺ ദി സ്പോട്ട്. സോ അങ്ങനെ ഒരു അത് ആ ഒരു കൾമിനേഷനിലേക്ക് ഈ പടം വരാൻ തീർച്ചയായിട്ടും അതിൻ്റെ ഒരു വലിയൊരു ടൂൾ ഇദ്ദേഹത്തിൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണ്, നിതിൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണത്. ഹീസ് എ ബ്രില്യൻറ്റ് റൈറ്റർ. The way he imagines things also, right, to come to that conclusion. So I felt that was one of the most powerful moments for me in the film. And even A.K. ചെയ്തിരിക്കുന്ന റോൾ, അനുരാഗ് കശ്യപ് sir ചെയ്തിരിക്കുന്ന റോൾ, in the end you don't even know whether to actually hate him, right? You kind of fall in love with that character as well. So it's not very often that you come across a story that is so powerful. So for more reasons than one, I'm just too honored to be a part of this film. അതാണ് നിങ്ങളുടെ ചോദ്യം എനിക്കറിയില്ല. പക്ഷേ from a woman's perspective, from a girl's perspective, I have to, there are women here but nobody asks a woman any relevant questions, which is really, really sad. But thanks for the question regardless. I feel this is a very, very, നമ്മൾ പടത്തിൻ്റെ പല കാര്യങ്ങളും ഞങ്ങൾ അഡ്രസ്സ് ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ ആ കുട്ടി പറയുന്ന 4 ലൈൻസ് സത്യം പറയുകയാണെങ്കിൽ ഒരു പ്രൊമോഷനും ഒരു സക്സസ് മീറ്റും ഞങ്ങൾ അത് അഡ്രസ്സ് ചെയ്തിട്ടില്ല. ആ കുട്ടി അയാളുടെ നേരിട്ട് നോക്കിയിട്ട് പറയുന്ന ആ 4-5 വാക്കുകൾ ഭയങ്കര പവർഫുൾ ആണ്. ആൻഡ് no girl child I think has gotten that opportunity to actually look at their predator and say these words. I wish every woman had that opportunity. Yeah. ഈ ഇന്റർനെറ്റിൽ തന്നെ കണ്ടിട്ട് ഇന്റർനെറ്റ് ചാറ്റിംഗ് വഴി കണ്ടിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ ഇഷ്ടപ്പെട്ട് കല്യാണം കഴിച്ച് വിജയ് സേതുപതിയില്ലേ? നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് മുമ്പ് വരെ നിങ്ങൾ അവരെ കണ്ടിട്ടില്ലല്ലോ. അതാണ് ഏറ്റവും വലിയ ജീവിതത്തിന്റെ റിസ്ക് എന്ന് മുമ്പ് ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ. ഇപ്പോൾ അത്രയും റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര ശതമാനം? ഈ കുറെ സിനിമകളായിട്ട് ഷാരൂഖ് ഖാന്റെ വില്ലിന് ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, രജനീകാന്തിന്റെ വില്ലിന് ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, കമലഹാസന്റെ ഓപ്പോസിറ്റ് വില്ലിന് അഭിനയിക്കുന്ന, ഇപ്പൊ 50 കോടി കളക്ഷനൊക്കെ കിട്ടി, കുറെ കാറും കുറെ സൗകര്യങ്ങളൊക്കെ ഉള്ള വിജയ് സേതുപതി. ആ വിജയ് സേതുപതി മറ്റേ ആ റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര പെർസെന്റേജ് ഉണ്ട്? Maybe 200%. அது ப்ராக்டிஸ் ஆச்சு சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் ஆகுது சார்.
அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்பட்ட அந்த ஊண்டு இருக்குல்ல சார், அதோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரோம் சார். பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். இப்போ நீங்கள் வந்ததுன்னு கேள்வி கேட்டே இருக்கீங்கல்ல, தட்ஸ் ஒரு கேரக்டர். ஆனால் அது ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க. ரியலி அப்ரிஷியேட்டிவ். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஐ லைக் ரியலி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி ஒருத்தரோட ப்ராக்டிஸ் இருக்குது லைஃப். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கும். நான் இது நம்புவேன் சார். சில சமயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்போ அனலைஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசில் இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களே, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்படிதானே? அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயம் மாதிரி சின்ன விஷயம் ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்திங் எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிடுச்சு சார். நான் நினச்சி பார்த்துக்கணும். ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸில் நிறையா இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே விஜய் சார், ஜவான் மூவிக்கு அப்புறம் நீங்கள் அந்த டைப் காஸ்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணதில்லை? இல்லை, ஜவான்னால கிடையாது சார். நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை வில்லனாக கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக வருது, நான் வந்தால் சொல்லிட்டேன். நான் அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனாக பண்ணேன்னு புரியல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்கள் சின்ன சின்ன இதுக்கெலாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் எமோஷனல் பிளாக்மெயிலாக இருந்தது. அதனால் வந்து சார் என்னோட கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார்